கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளுக்குள்ளான சகல ஆசீர்வாதத்தினால நன்மையினால உங்களை நிரப்புவாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த நாளிலே தேவன் நம்முடைய வார்த்தையோடு கூட பேசுகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற யார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை விசுவாசித்து 100% ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது தேவன் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த காலவேளையில நாம் விசுவாசிப்போம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆதி நாட்களிலே எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்ததான தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மோசே கொஞ்ச நாட்கள் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு பிற்பாடு மோசே மரித்த பிற்பாடு யோசுவாவை தேவன் தேர்ந்தெடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோசுவா தேர்ந்தெடுத்த பிற்பாடு யோசுவாவை சொல்கிறார். யோசுவா 1:11 நீங்கள் பாளையத்து ஒருவன் நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். யோர்தான் நதியை கடந்து போவதற்கு அங்கே காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில யோசுவா சொல்கிறார், இன்னும் 3 நாட்களுக்குள்ளே கடந்து போவீர்கள் அல்லது நாம் கடந்து போவோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா யோர்தானை கடந்து செல்ல வேண்டியதுன்னா ஜனங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறார்கள், ஒரு விதத்துல பயத்தோடு கூட காத்திருக்கிறார்கள். மோசே இதுவரை நடத்தி வந்தார், நேர்த்தியாய் செங்கடலை கடந்து வந்தோம். மோசே நம்மை நடத்தின எல்லா காரியங்களையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் யோசுவாவை குறித்து அவர்களுக்கு அவ்வளவாக ஆண்டவர் எப்படி நடத்த போகிறார் என்பது ஒருவேளை நினைத்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தபடினால நேர்த்தியாக அந்த யோர்தானை கடந்து போகும்படியாய் அவர்களுக்கு செய்கிறார் 3 நாட்களுக்குள்ளே என்று அங்கே பார்க்கிறோம். கண்பானே, அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் மோசே மாத்திரமல்ல, யோசுவா மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட நம்ம பார்க்கிறோம். யோவான், பேதுரு, பவுல் இவர்களெல்லாம் செய்த அற்புதங்களும் அடையாளங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலேயும் ஆண்டவருக்குள்ளாக யார் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, பரிசுத்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில யார் அவரை உண்மையாய் நம்பி அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக மாத்திரம் அவரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலவேளையில நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய தேவைகள் இருந்தாலும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை தேடுவோம். ஒருவேளை அந்த 3 நாட்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யலாம். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்ட தேவைகளா இருந்தாலும் அற்புதத்தின் தேவன் இன்றும்
3 மாதத்திற்குள்ள செய்யக்கூடும். ஒருவேளை எனக்கு குழந்தை வாக்கி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்களானால் அடுத்த ஆண்டு இந்த 300 நாட்களுக்குள்ளாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். ஒன்றே ஒன்று, தேவன் அந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னா ஒரே நாள் அடுத்த நாள் நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாளைக்கு அற்புதங்கள் நடக்கும், நாளைக்கு அற்புதங்கள் நடக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், பரிசுத்தமாய் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டியது, நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது, நாமே நிதானித்தறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு காரியம். எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்து நிற்கிறோமோ, ஏங்கி நிற்கிறோமோ, தேவனிடத்துல ஜெபிக்கிறோமோ, அதற்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நம்மை முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற ஒரு காரியம் நமக்குள் காணப்படுறது. அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் நம்மளே காணப்படும் பொழுது நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த இடத்துல சொல்றாரு, சொன்னாருங்க 3 நாளுக்குள்ள நம்ம யோர்தானை கடந்து செல்வோம். ஆனால் இங்கே சொல்கிறார், நீங்க நாளைக்கு நீங்க கர்த்தர் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். அவ்வாறாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்தம் என்பது மிக 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 அவசியமான ஒரு காரியம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நாம் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. நம் ஆலயத்திற்கு செல்வதனுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை என்ன என்று சொன்னால், சங்கீதம் 96 நம்ம எழுந்திருக்கிற வார்த்தைகள் 9வது வசனத்துல பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்தம் என்பது அவசியமான காரியம். ஆலயத்தினுடைய நன்மையினால நாம் திருப்தியாவோம், திருப்திப்படுத்துவார், திருப்தியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால் பரிசுத்தம் என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே கர்த்தரை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில சங்கீதம் 29 2ஆம் வசனம் கூட நம்ம அதை நமக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏன் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும்? அவர் ஆலயத்தினுடைய நன்மையினால நம்மை திருப்தியாய் நடத்துகிறார். அப்ப நம்ம ஆலயத்திற்கு போவதனுடைய நோக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. இன்னும் தேவனுடைய வார்த்தையை எரேமியா சொன்னது போல, இந்த வார்த்தை கிடைத்த உடனே அவளை உட்கொண்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அதற்கு நாம் பரிசுத்தம் என்பது அவசியமான காரியம். இந்த நாட்களில நீங்க எப்படிப்பட்ட தேவையிலோடு கூட இந்த காலை வேளையில இந்த நாளை இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதரியே, நீங்க இந்த காலை வேளையில என்ன தேவைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, தேவனிடத்துல உங்களை ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னென்ன காரியங்கள் எல்லாம் விடணுமோ முழு இதயத்தோடு முழு சிந்தையோடு அதை விட்டு மீண்டுமாக அதை தொடராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா தேட வேண்டும் என்று சொல்கிறார். நாயானது தன் கட்டினதை தின்னுவது போல மூடும் தன் முடத்தத்திற்கு திரும்புகிறான் என்று நீதிமன்றம். அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு ஒரு முழு இருதயத்தோடு அந்த ஒரு நீங்க மாத்திரம் நீங்க போதப்பா சொல்லி அவரை மாத்திரம் சார்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கிற பொழுது, அவரை சார்ந்து அவரை மாத்திரம் நம்பி ஜீவிக்கிற பொழுது தேவன் நம்மை அதிசயங்களை காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கும் அநேக இடங்களிலே தேவன் அதிசயங்களை காணப்பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அற்புதத்தை அநேகர் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவனுடைய மகிமையை கண்டுகொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது
நமக்கு அதிசயங்களை காண செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நீங்கள் அவரை நோக்கி பார்த்தினால் பரிசுத்தப்படுத்திக் கொள்வார். நாளைக்கு செய்வார் அல்லது 3 நாட்களுக்குள்ளாக செய்வார். எந்த காரியமா இருந்தாலும் தெய்வ சமூகத்துல நீங்கள் அர்ப்பணித்து ஒரு பொருத்தனையோடு கூட தெய்வ சமூகத்துல நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தெய்வ சமூகத்துல நீங்கள் நிற்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை உயர்த்துகிறவராக, நம்ம எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நான் சங்கீதம் நம்ம அறிந்தவனமாக 34:6 சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக கிடைச்சிட்டார். என்ன இடுக்கங்களை நிற்கிறீங்க, என்ன தேவையில் நிற்கிறீங்க? ஒருவேளை இந்த காரியம் முடியாது என்று நாமே நம்ம எழுதியிருப்போம், இதெல்லாம் நம்மளால முடியாது என்று. அல்லது சிலர் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த மருத்துவ ரிப்போர்ட் சொல்லும், அந்த மருத்துவ அறிக்கை சொல்லும், அந்த எக்ஸ்ரே சொல்லும், அல்லது ஸ்கேன் சொல்லும். எல்லாவற்றுக்கு மேலாக அதெல்லாம் சொல்லும், இயற்கை உண்மைதான். ஆனாலும் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்க அற்புதத்தின் தேவனை இந்த கால வேளையில நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதில் இருதயத்துல நம்ம பதித்தவர்களாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவரை மாத்திரம் சார்ந்து அவருக்குள்ள பொருத்தனை பண்ணி முடிந்தால் தேவ சமூகத்துல உபவாசித்து இந்த காரியங்களுக்காக நீங்க என்ன காரியத்தில் இருந்தாலும் சரி, என்ன பலவீனத்துல இருந்தாலும் சரி, என்ன தேவைகளில் இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய நடுவில் அற்புதங்களை செய்ய நம்முடைய தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான், மனுஷர்கள் அல்ல. கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ண முடியும். எனவே அதே இதே அதிகாரத்துல 4ஆம் வசனம் கொடுக்கிறது, என்னோடு கூட கர்த்தரை மேம்படுத்தும், நம்ம ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களா இருக்கிறார். ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்களா? இல்ல, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடின நாட்களில எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்க கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு கண்டடைவார், உங்களை காணப்பட செய்வார், உங்களை நன்மை செய்வார், உங்களுக்கு கிருபை செய்வார், உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். எனவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பசுவான்களே, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று 9ஆம் வசனம் சொல்றது. பரிசுத்தவான் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தவான்களாய் நாம் ஜீவிக்கும் போது, நீதியாய் ஜீவிக்கிற பொழுது தேவன் நம்மை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுவதற்கு குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர், நிறைவாய் நடத்துகிற கர்த்தர். எனவே இந்த கால வேளையில ஹல்லேலூயா நம்முடைய அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். ஏற்றிலிருந்து வந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவரை யாருமே நம்பி ஜீவிக்கிறார்களோ, அவரை சார்ந்து ஜீவிக்கிறார்களோ, அவரை மாத்திரம் தன் இதயத்துல சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக மாத்திரமே வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயங்களை காண செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதிசயத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாம் அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒரு பொருள் தேவை என்றால் அதற்குண்டான பொருளை வாங்குவதற்குண்டான பணம் நம்ம கையில இருக்கணும். அப்பதான் அதை நம்ம அப்படி அதைய வாங்க முடியும். அதே போல தேவ சமூகத்துல அது பொருள் பேர்பட்ட பொருளா இருந்தாலும் நம்ம இடத்துல பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் நம்ம இருக்குமானால் தேவனிடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நம் போதுமானவராய் இருக்கிறார். எனவே சொன்னது போல இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், விசுவாசிப்போம். அற்புதங்களை காண தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.